வணக்கம். தமிழ் எக்ஸ்பிரஸ் நியூஸ்க்கு உங்களை வரவேற்பது நான் மகேஷ் மற்றும் ராஜலட்சுமி கார்த்திக். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவிக்கப்பட்ட விவகாரத்தில் கேவியட் மனு தாக்கல். உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது மத்திய அரசு. மத்திய அரசின் கருத்தை கேட்காமல் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க வேண்டாம் என மனுவில் வலியுறுத்தல். 1000 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவிக்கப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு அவசர வழக்காக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. வரும் 19ஆம் தேதி முதல் ஏடிஎம் மையங்களில் 4000 ரூபாய் வரை பணம் எடுத்துக் கொள்ளலாம். ரிசர்வ் வங்கி சென்னை மண்டல இயக்குநர் சதகத்துல்லா பேட்டி. தமிழகத்தில் அனைத்து இடங்களிலும் புதிய நோட்டுகள் சென்று சேர்ந்துவிட்டதாகவும் தகவல். ஏஜென்ட்டுகளை நம்பி ஏமாற வேண்டாம் என்றும் சதகத்துல்லா பேட்டி. புதிய 500 மற்றும் 2000 ரூபாய் நோட்டுகள் இன்று முதல் விநியோகம். வங்கிகள், தபால் நிலையங்கள் போன்ற இடங்களில் புதிய நோட்டுகளை பெற அலைமோதும் மக்கள். சிரமத்தை குறைக்கும் நோக்கில் வங்கிகளில் அதிக கவுண்டர்கள் திறப்பு. சென்னையில் உள்ள ரிசர்வ் வங்கி வளாகத்திலும் ரூபாய் நோட்டுகளை மாற்ற சிறப்பு ஏற்பாடு. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் 2வது நாளாக சில்லறை தட்டுப்பாடு. 100 ரூபாய் தாள்கள் இல்லாததால் பயணச்சீட்டை எடுக்க முடியாமல் தவிப்பு. நடவடிக்கை எடுக்க ரயில் பயணிகள் கோரிக்கை. பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்ற சென்னை தலைமை தபால் நிலையத்தில் குவிந்த பொதுமக்கள். 1000 ரூபாய்க்கு மட்டுமே புதிய நோட்டுகள் வழங்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நாள் ஒன்றுக்கு 4000 ரூபாய் வரை மாற்றிக்கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி வாக்குவாதம். அரியலூர் மாவட்டத்திற்கு புதிய 500 மற்றும் 2000 ரூபாய் நோட்டுகள் செல்லவில்லை என தகவல். நீண்ட நேரம் காத்திருந்து நோட்டுகள் இல்லாததால் பொதுமக்கள் ஏமாற்றம். அதிருப்தி அடைந்த மக்கள் வங்கி அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதம். 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்ற குவிந்த பொதுமக்கள். நோட்டுகளை மாற்ற ஆங்கிலத்தில் இருக்கும் விண்ணப்பங்கள். ஆங்கிலம் தெரியாத பாமர மக்கள் கடும் அவதி. 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற மத்திய அரசின் அறிவிப்பு. எதிர்ப்பு தெரிவித்து சென்னை பாஜக அலுவலகம் முன்பு மக்கள் முற்றுகை. கருப்பு பணத்தை ஒழிக்க மோடி மேற்கொண்டுள்ள நடவடிக்கையால் விலைவாசி குறையும். பாஜக தேசிய பொதுச் செயலாளர் H. ராஜா பேட்டி. ஓரிரு நாட்களில் உணவுப் பொருள் மற்றும் தங்கம் விலை குறையும் எனவும் ராஜா தகவல். பாஜகவை தவிர பிற கட்சிகள் ஆட்சிக்கு வந்தால் எந்த மாற்றமும் ஏற்படாது என்றும் பேட்டி. கிருஷ்ணகிரியில் ரூபாய் நோட்டுகளை மாற்ற நீண்ட வரிசையில் காத்திருந்த பொதுமக்கள். வெயிலில் காத்திருக்க வேண்டிய சூழலால் முதியவர்கள் அவதி. முதியவர்களுக்கு சிறப்பு ஏற்பாடுகளை செய்து தர கோரிக்கை. 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாததால் வேலூரில் விவசாயிகள் பாதிப்பு. ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நெல்களை விற்பனை செய்ய முடியாமல் தவிப்பு. கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளுக்கு பணத்தை தர 15 நாட்கள் ஆகும் என அதிகாரிகள் தகவல். ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான அறிவிப்பு ஒரு வாரத்தில் வெளியாகும். தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் தகவல். தமிழக ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான வெயிட்டேஜ் மதிப்பெண்கள் செல்லும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு எதிரொலி. கிருஷ்ணா நதிநீரை முழுமையாக பெற போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். நெம்மேலி கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை செயல்படுத்தவும் கோரிக்கை. சென்னை மாநகர மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யவும் ஸ்டாலின் வலியுறுத்தல். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே புறவழிச்சாலை அமைக்கப்படும். மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பேட்டி. வழிபாட்டு தலங்கள், வீடுகள் பாதிக்காத வகையில் புறவழிச்சாலை அமைக்கப்படும் என்றும் உறுதி. புதிய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் அறிமுகப்படுத்திய மோடியின் துணிச்சலான செயல் என்றும் புகழாரம். தேனியில் போலி மருத்துவம் பார்த்த 2 பெண்கள் கைது. போலி மருத்துவர் ஒழிப்பு நடவடிக்கை கண்காணிப்பு குழுவினர் நடவடிக்கை. பூதிபுரத்தை சேர்ந்த சோபனா, ராஜலட்சுமி ஆகிய இருவரை கைது செய்து விசாரணை. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி விவசாய சங்கத்தினர் வேன் பரப்புரை. கன்னியாகுமரியில் தொடங்கிய பேரணி கடலூர் வந்தது. கோரிக்கை அடங்கிய மனுவை இன்று ஆளுநரிடம் வழங்கப் போவதாகவும் அறிவிப்பு. 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பால் சில்லறை தட்டுப்பாடு. சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் காய்கறிகள் விலை கடுமையாக வீழ்ச்சி. வாடிக்கையாளர்கள் வராததால் சரக்குகள் தேக்கம். விலை வீழ்ச்சியால் அனைத்து காய்கறிகளும் சராசரியாக 1 கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனை.
யார் அதிபராக வந்தாலும் இந்தியா அமெரிக்கா இடையே நிலவி வரும் நல்லுறவு நீடிக்கும். இந்தியாவிற்கான அமெரிக்க துணை தூதர் பிலிப் தகவல். ட்ரம்ப் வெற்றி தனிநபர் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்காது என்றும் கருத்து. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிலிப் நியூஸ் 7 தமிழுக்கு பிரத்யேக பேட்டி. தூய்மை இந்தியா திட்டத்தை வலியுறுத்தி நெய்வேலியில் மாரத்தான் போட்டி. 3000க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்பு. மாரத்தான் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிப்பு. திறந்தவெளி கழிப்பிடத்தை பயன்படுத்தினால் அபராதம் விதிப்பு. பொதுமக்களுக்கு ஒலிபெருக்கி மூலம் சத்தியமங்கலம் நகராட்சி எச்சரிக்கை. திறந்த வெளியில் கழிப்பிடத்தை பயன்படுத்தினால் தொற்றுநோய் ஏற்படும் என விழிப்புணர்வு. நோய் தடுப்பு மருந்து தெளித்தும் கிருமி நாசினி புகையடித்தும் நடவடிக்கை. அரியலூர் அருகே சாலை விபத்தில் இறந்தவர் குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்கவில்லை என புகார். நீதிமன்ற உத்தரவுப்படி அரசு பேருந்து ஜப்தி. கடந்த 2013ஆம் ஆண்டு இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதியதில் சங்கர் என்பவர் பலி. சங்கரின் குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்காததால் அரியலூர் நீதிமன்றம் உத்தரவு. உளுந்தூர்பேட்டையில் வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து பணம் நகை கொள்ளை. 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகையை திருடி சென்ற கொள்ளையர்கள். வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வரும் போலீசார். கருப்பு பண விவகாரத்தில் மோடி அரசின் நோக்கம் சர்வாதிகார போக்கை காட்டுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் குற்றச்சாட்டு. பொது சிவில் சட்டம் சிறுபான்மை சமூகத்தின் ஜனநாயக உரிமைகளை நசுக்குவதாக புகார். திருவள்ளூரில் நடைபெற்ற ஷரியத் பாதுகாப்பு மாநாட்டில் திருமாவளவன் பேச்சு. விருதுநகரில் நகராட்சி அலுவலகம் முற்றுகை. மாத ஊதியம் வழங்காததை கண்டித்து துப்புரவு பணியாளர்கள் போராட்டம். மாதந்தோறும் 5ஆம் தேதிக்குள் ஊதியம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை. ஊதியம் நாளை வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டதை அடுத்து போராட்டம் வாபஸ். தேனி அருகே குடும்ப பிரச்சினை காரணமாக 2 குழந்தைகளுடன் பெண் தற்கொலை. 2 வயது மற்றும் 6 வயது குழந்தையுடன் கிணற்றில் குதித்து தற்கொலை. கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட தகராறு காரணமாகவே தற்கொலை என தகவல். வருமானத்தை விட கூடுதலாக வங்கியில் பணம் செலுத்தும் நபர்கள் 200% வரியுடன் கூடுதலாக அபராதம் விதிக்கப்படும் என மத்திய அரசு அறிவிப்பு. நவம்பர் 10 முதல் டிசம்பர் 30ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் பொதுமக்களின் வங்கி பரிமாற்றங்கள் கண்காணிக்கப்படும் என்றும் அறிவிப்பு. தைவானை சேர்ந்த ஆசஸ் நிறுவனத்தின் 2 புதிய மாடல் ஸ்மார்ட் போன்கள் இந்தியாவில் அறிமுகம். ZenFone 3 Max என பெயரிடப்பட்டுள்ள போனில் 4100 mAh பேட்டரி திறன் மற்றும் 32 GB RAM உள்ளன. முன்புறம் 5 மெகா பிக்சல் கேமராவும் பின்புறம் 15 மெகா பிக்சல் கேமராவுடன் இந்த மாடல் போன் விற்பனை. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் இதே நிலை 2 நாட்களுக்கு நீடிக்கும் என்றும் அறிவிப்பு. ரூபாய் நோட்டுகள் குறித்த புதிய அறிவிப்பிற்கு ட்விட்டரில் பாராட்டு தெரிவித்த தென்னிந்திய நடிகர்கள். ரஜினிகாந்த், கமல்ஹாசன், நாகார்ஜுனா உள்ளிட்டோருக்கு பிரதமர் நரேந்திர மோடி பதில். 3 பேருக்கும் ட்விட்டரில் தனித்தனியாக பதிலளித்த மோடி புதிய அறிவிப்பு குறித்தும் விளக்கம். நடிகர் சிவகார்த்திகேயன் போல் அழமாட்டேன் என இயக்குனர் கௌதம் மேனன் பேச்சு. அச்சம் என்பது மடமையடா படத்தின் செய்தியாளர்கள் சந்திப்பில் ருசிகரம். தனது இயக்கத்தில் தயாரான திரைப்படங்கள் வெளியாவதில் தாமதம் ஆவதற்கு காரணம் தெரியவில்லை என்றும் பேட்டி. சுசீந்திரன் இயக்கத்தில் தமிழ், தெலுங்கு மொழிகளில் உருவாக உள்ள புதிய படம். யாரடா மகேஷ் படத்தில் நடித்த சுந்தீப் கிஷான் நடிக்க உள்ளதாக தகவல். தெலுங்கு நடிகை மெஹரேனி கவுர், விக்ராந்த், சூரி உள்ளிட்ட பிரபலங்கள் நடிக்க இருப்பதாகவும் பேட்டி. சுசி கணேசன் இயக்கத்தில் உருவாக்கி வரும் திருட்டு பையிலே 2ஆம் பாகத்தின் முதற்கட்ட படப்பிடிப்பு நிறைவு. வரும் 24ஆம் தேதி முதல் 2ஆம் கட்ட படப்பிடிப்பு நடைபெறும் என அறிவிப்பு. பாவி சிம்ஹா, அமலாபால் நடிக்கும் காட்சிகள் இதில் ஷூட் செய்யப்பட உள்ளதாக படக்குழு தகவல். பிருத்திவிராஜை கதாநாயகனாக வைத்து சரித்திர படமாக உருவாகி வரும் கர்ணன். திரைப்படத்தின் தமிழ் உருவாக்கத்தில் பணியாற்ற எழுத்தாளர் ஜெயமோகன் ஒப்பந்தம். இயக்குனர் RS விமல் இயக்கும் கர்ணன் திரைப்படத்தின் மலையாள பதிப்பில் கதாநாயகனாக நடித்து வருகிறார் மம்முட்டி. மலையாள இயக்குனர் சித்தார்த் சிவா இயக்கத்தில் நிவின் பாலி கதாநாயகனாக நடிக்கும் சகாவு படம். அபனா கோபிநாத் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வருவதாக தகவல். சென்னையைச் சேர்ந்த அபனா கோபிநாத் துல்கர் சல்மானின் சார்லி படத்தில் நடித்துள்ளார். நடிகையாக அறிமுகமாகிறார் ஷைஃப் அலி கானின் மகள் சாரா அலி கான்.
இயக்குனர் ஷோயா அக்தரின் குள்ளி பாய் படத்தின் மூலம் பாலிவுட்டில் கால் பதிக்கிறார். மும்பையை மையமாக கொண்ட இசை சார்ந்த படத்தில் ரன்வீர் சிங்கிற்கு ஜோடியாக நடிக்க இருக்கிறார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 392 ரூபாய் குறைவு. 1 கிராம் 3011 ரூபாய்க்கும் சவரன் 24,088 ரூபாய்க்கும் விற்பனை. வெள்ளி விலை கிராமுக்கு 30 காசுகள் குறைந்து 47 ரூபாய் 40 காசுகளுக்கு விற்பனை. சென்னையில் 1 கிலோ வெள்ளிக்கட்டி 44,340 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இத்துடன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் நிறைவடைந்தன. மேலும் பல புதிய செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.